அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த தாக்கம் அப்படிங்கிறது கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் சில பல விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க. பொருளாதார ரீதியான ஏற்றங்கள் இருக்கப்பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமாக இருக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலம் பல வகையில ஏற்றமும் இறக்கமும் கடந்த சூழ்நிலையை உருவாக்குங்க. ஒரு சமயம் மிதமின்றிய பொருளாதார நிலை இருக்கும், மற்றொரு சமயம் வறட்சி நிலை நிலவும். எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீரென மாற்றங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும். அசுரகுரு தெய்வகுரு ஆகிய 2 கிரகங்களின் சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உடன்பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு அகலுங்க. வழக்குகள் சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூட ஆரம்பிக்கும். கடமையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை அகல ஆரம்பிக்குங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக வரக்கூடிய உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு தற்போது நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தாயின் உடல் நலம் சீராக ஆரம்பிச்சிடும். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் எதிர்பாராத விதத்தில் இனிமை தரக்கூடிய மாற்றங்களும் சேரலாம். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். துணிந்து நீங்க எடுத்த முடிவுகளை கண்டு அருகில் இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. பூமி பிரச்சனை அகலுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் மாற ஆரம்பிக்கும். கேட்ட நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கையும் தங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் நிறைவேறலாம். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கிடைக்கப்பெறுவீங்க. கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும், வசதி பெருகும். நல்ல தகவல்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் ஓரளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகல வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. சென்ற காலத்தை காட்டிலும் இந்த காலம் அப்படின்னு நடைபெறாத சில காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். துரிதமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தற்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியை
வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் அப்படின்னெல்லாம் கனவு கண்டவங்களுக்கு அந்த கனவு நனவாகி சந்தோஷத்தை வழங்கும். அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு இணைய காலமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் எளிதாக நடைபெறுங்க. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டை அகலும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைவேறலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்களும் தீரும். சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் கிடைக்கப்பெறுவீங்க. எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் சுப செலவு ஏற்படலாம். அவர்களின் கல்யாண கனவு மட்டும் இல்லாமல் கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டிற்கான முயற்சியும் கைகூடலாம். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. தாயின் உடல்நிலையில கவனத்தை செலுத்த பாருங்க. தொழில் வியாபாரத்துல திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். பணவரத்து தடைபட்டாலும் வந்து சேர்ந்துடும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயந்திரங்களில் பணிபுரியறவங்க, ஆயுதங்களை கையாளுறவங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் செயல்படுவதும் அவசியங்க. குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுறது தவிர்ப்பது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளிடம் அன்பாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறையும். மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும். திடீர் செலவினங்கள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறும். வாகனங்கள் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம். அதே மாதிரி உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதமும் உருவாகலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனதில் ஒரு விதமான கவலையும் இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டிய கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுங்க. சிறப்பாக படித்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வீண் அலைச்சல் கொஞ்சமாக குறைஞ்சிடுங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. அதே மாதிரி தேவையற்ற மனக்கவலைகளும் இந்த நேரத்தில் உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு இருக்குங்க. நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே அப்படின்ற கவலை உண்டாகவும் செய்யலாம். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் நீங்கள் ரொம்பவும் பலவீனமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கோபமான பேச்சு, டென்ஷன் இவை எல்லாமே சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். சகோதரர் வழியில் நன்மைகளும் உண்டாகலாம். மனதில் துணிச்சலும் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை கிடைக்க பெறுவாங்க. லாபம் அதிகரிக்க செய்யும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பாங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சங்கடங்கள் தீரும். பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலையும் விளக்க ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முற்படுவீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுல மன உறுதி காணப்படும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. மனக்குழப்பம் நீங்கி படிப்புல கவனத்தையும் செலுத்துவீங்க. தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலமா நன்மையே இருக்குங்க. பணவரத்து திருப்தி தர வகையில இருக்க பெறலாம். தேவையான உதவி கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உண்டாகலாம். விளையாட்டு போட்டிகளில் திறமை வெளிப்படும்.
இந்த காலத்தில் பணவரத்து சீராகத்தான் இருக்கும். வேலைபளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கலாம். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். கை கால் வலி உடல் சோர்வும் உண்டாகலாம். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகளும் வரலாம். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக தொழிலாளர்கள் இருக்க வேண்டியது நல்லதுங்க. அதே சமயம் இந்த நேரத்தில் திடீர் கோபம் உண்டானாலும் எப்படியோ சமாளித்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியம் உடனே முடியலை அப்படின்ற டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். எதிர்பாராத வீண் செலவுகளும் ஏற்படலாம். வீண் பழி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதுலேயுமே கவனமாக இருக்க பாருங்க.